வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அம்மா உணவகங்களை சீரமைக்க ரூபாய் 21 கோடி ஒதுக்கீடு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. சர்வர் கோளாறால் மைக்ரோசாப்ட் மென்பொருள் முடக்கம், சிக்கலுக்கு தீர்வு காணும் முயற்சி தொடர்வதாக ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம். யுபிஎஸ்சி முதல் நிலை தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு ரூபாய் 25,000 ஊக்கத்தொகை, தமிழக அரசு அறிவிப்பு. விண்டோஸ் பாதிப்பு எதிரொலி, சென்னையில் விமான சேவைகள் பாதிப்பு. நீலகிரி மாவட்டத்தில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் செயல்பட்டு வரும் அம்மா உணவகங்களை தொடர்ந்து சிறப்பாக நடத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். 21 கோடி ரூபாய் செலவில் சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களை மேம்படுத்திட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆணை பிறப்பித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், அம்மா உணவகங்களுக்கு தேவைப்படும் அரிசி, கோதுமை ஆகியவை மானிய விலையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மூலமாகவும், மளிகை பொருட்கள், காய்கறிகள், சமையல் எரிவாயு உருளைகள் போன்றவை திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கத்தின் மூலமாகவும் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் தயிர் ஆவின் நிறுவனத்திடம் பெறப்படுகிறது. இந்த உணவகங்களில் பணிபுரியும் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு நாளொன்றுக்கு 300 ரூபாய் அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்காக கடந்த 3 ஆண்டுகளில் 148.4 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மேற்கூறிய பல்வேறு செலவினங்களுக்கும் 2021 மே மாதம் முதல் இதுவரை சென்னை மாநகராட்சியால் சுமார் 400 கோடி ரூபாயும், அரிசி மற்றும் கோதுமைக்கான தமிழ்நாடு அரசின் மானியமாக 69 கோடி ரூபாயும் என மொத்தமாக 469 கோடி ரூபாய் செலவிடப்பட்டு இந்த உணவகங்கள் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட இந்த அரசு வழிவகுத்துள்ளது. இன்று சென்னை மாநகராட்சி 122வது வார்டில் உள்ள தேனாம்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் அம்மா உணவகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று பார்வையிட்டார். அந்த உணவகம் செயல்படும் முறை, வழங்கப்படும் உணவின் தரம் ஆகியவற்றை சோதனை செய்ததோடு அங்கு உணவருந்த வந்த பயனாளிகளோடு உரையாடினார். பல்வேறு அம்மா உணவகங்களில் உள்ள பாத்திரங்கள் மற்றும் சமையல் கருவிகள் பழுதடைந்த நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இவற்றை மாற்றி புதிய பாத்திரங்கள் மற்றும் கருவிகளை 7 கோடி ரூபாய் செலவில் வழங்கிட ஆணையிட்டார். மேலும் 14 கோடி ரூபாய் செலவில் இந்த உணவகங்களை புனரமைத்திடவும் ஆணையிட்டுள்ளார். தங்கள் பகுதியில் உள்ள அம்மா உணவகங்களுக்கு அவ்வப்போது நேரில் சென்று ஆய்வு செய்து தேவையான உதவிகளை செய்து தருமாறு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. IAS அதிகாரி அமுதாவிற்கு கூடுதல் பொறுப்பை வழங்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. முதல்வரின் முகவரி திட்ட சிறப்பு அதிகாரியாக அமுதா IASக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. உள்துறை செயலாளராக இருந்த அமுதா சில நாட்களுக்கு முன் வருவாய்த்துறை செயலாளராக மாற்றப்பட்டார். இந்த நிலையில் தற்போது கூடுதலாக முதல்வரின் முகவரி திட்ட சிறப்பு அதிகாரியாக அமுதா IAS நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சிக்கலுக்கு காரணம் கண்டறியப்பட்டுள்ளது, தீர்வு காணும் முயற்சி தொடர்கிறது என ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம் அளித்துள்ளார். உலகின் பல்வேறு பகுதிகளில் விண்டோஸ் மென்பொருள் முடங்கியுள்ளதால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. விண்டோஸ் முடங்கியதால் கணினி சார்ந்த தொழில்நுட்ப துறைகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. க்ரோஸ்ட்ரைக் அப்டேட்டில் ஏற்பட்டுள்ள மாறுதல்களால் மைக்ரோசாப்ட் சேவைகள் முடங்கியுள்ளன. தொழில்நுட்பம், பொருளாதாரம், தொலைத்தொடர்பு சேவைகள் உலக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. புதிதாக அப்டேட் செய்தவர்களின் கணினியில் ப்ளூ ஸ்கிரீன் எரர் ஏற்பட்டுள்ளதால் பயனாளர்கள் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் 30 கோடி பயனாளர்கள் மைக்ரோசாப்டின் விண்டோஸை பயன்படுத்தி வருகின்றனர். விண்டோஸ் மென்பொருள் முடங்கியதால் பெங்களூருவில் உள்ள IT நிறுவனங்களின் செயல்பாடுகள் முடங்கின. உலகின் பல நாடுகளில் மின்னணு சேவை, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மைக்ரோசாப்ட் பிரச்சனையால் பல நாடுகளில் கணினி சார்ந்த அலுவல் பணிகள் முடங்கியது. மைக்ரோசாப்ட் சர்வர் பிரச்சனையால் வங்கி சேவையில் பாதிப்பு இல்லை என பாரத ஸ்டேட் வங்கி விளக்கம் அளித்துள்ளது. மைக்ரோசாப்ட் மென்பொருள் கோளாறு காரணமாக பங்கு வர்த்தகத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வணிக நிறுவனங்கள், வங்கிகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணிகள் முடங்கியுள்ளன. மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் ஒன்றிய அரசு தொடர்பில் உள்ளது என அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சிக்கலுக்கு காரணம் கண்டறியப்பட்டுள்ளது, தீர்வு காணும் முயற்சி தொடர்கிறது. ரயில் சேவைகளில் எந்த பாதிப்பும் இல்லை. ஒன்றிய அரசின் NIC தொலை தொடர்புகள் பாதிக்கப்படவில்லை எனவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார்.
தமிழகத்தை சேர்ந்த வீரர் வீராங்கனைக்கு ரூபாய் 20 லட்சம் மதிப்பிலான விளையாட்டு உபகரணங்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். தமிழ்நாட்டை சேர்ந்த தேசிய சைக்கிள் பந்தய வீரர் பிரதீப் சங்கருக்கு சர்வதேச போட்டிகளில் பங்கேற்பதற்காக ரூபாய் 16 லட்சம் மதிப்பிலான சர்வதேச தரத்திலான சைக்கிளையும், வில்வித்தை வீராங்கனை கண்மணிக்கு ரூபாய் 2.8 லட்சம் மதிப்பிலான வில்வித்தை உபகரணத்தையும், உலக பார்வையற்றோருக்கான கிரிக்கெட் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற மகாராஜாவுக்கு அமெரிக்காவில் உயர்தர பயிற்சி பெற ரூபாய் 1.20 லட்சத்திற்கான காசோலையையும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை சார்பில் இந்த உதவி அளிக்கப்பட்டது. யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தியில், நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் போட்டித் தேர்வு பிரிவானது மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் மார்ச் மாதம் துவங்கி வைக்கப்பட்டது. அப்பிரிவானது தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒன்றிய அரசு வேலை வாய்ப்புக்கான போட்டித் தேர்வுகளை எளிதாக அணுகும் வண்ணம் பல பயிற்சி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் 2023-24 ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் உரையில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம், அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியுடன் இணைந்து ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குடிமை பணிகள் தேர்வுகளுக்காக பயின்று வரும் ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு சிறந்த பயிற்சி மற்றும் இதர தேவையான வசதிகளை செய்து உதவும் வகையில் ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் என்று அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2024 ஆண்டின் யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வில் சில தினங்களுக்கு முன் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு முதன்மை தேர்வுக்கு பயிற்சி மேற்கொள்ள ஏதுவாக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் கீழ் இயங்கி வரும் நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவின் வாயிலாக 25,000 ரூபாய் நேரடியாக மாணவர்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். இந்த ஊக்கத்தொகையை பெறுவதற்கு நடப்பாண்டில் யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் நான் முதல்வன் .tn.registration என்ற இணையதளத்தில் அறிக்கையை படித்து பார்த்து 19/7/2024 முதல் 28/7/2024 வரை விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையத்தில் பயணிகளுக்கு கையால் எழுதப்பட்டுள்ள போர்டிங் பாஸ் வழங்கப்பட்டு வருகிறது. மைக்ரோசாப்டின் விண்டோஸ் இயங்குதளம் இன்று பிற்பகல் திடீரென முடங்கியது. இதனால் விண்டோஸ் இயங்குதளத்தை பயன்படுத்துவோர் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளனர். குறிப்பாக விமானத்துறை, மார்க்கெட்கள், வணிக நிறுவனங்கள், வங்கிகள், பங்கு சந்தைகள் என பல்வேறு துறைகளில் பணிகள் முடங்கியுள்ளன. விண்டோஸ் மென்பொருள் பாதிப்பு காரணமாக சென்னை விமான நிலையத்தில் வழக்கமான பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் விமானங்களை இயக்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விண்டோஸ் பாதிப்பு காரணமாக விமான நிலையத்தில் பயணிகளுக்கு கையால் எழுதப்பட்டுள்ள போர்டிங் பாஸ் வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை மட்டுமின்றி அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் விமானத்தில் பயணம் மேற்கொள்ளவிருந்த பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். விண்டோஸ் மென்பொருளில் ஏற்பட்ட பாதிப்பை சரி செய்யும் பணிகளில் அந்நிறுவனமானது முழு வீச்சில் ஈடுபட்டு வருகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் தரைக்காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிக கன முதல் அதி கன மழையும், கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கன மழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளது. மதுரையில் இன்னும் 18 மாதத்தில் எய்ம்ஸ் முதல் கட்டிடம் கட்டி முடிக்கப்படும் என விருதுநகர் எம்பி மாணிக் தாக்கூர் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறியதாவது, எய்ம்ஸ் நிர்வாக இயக்குனர் அனுமந்த் ராவ் உள்ளிட்ட டெல்லி எய்ம்ஸ் அதிகாரிகளுடன் காணொலி காட்சி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் 2 குழுக்களுக்கான கூட்டம் நடைபெற்றது எனவும், எய்ம்ஸ் பொதுக்குழு மற்றும் நிர்வாக குழு கூட்டம் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது எனவும் கூறினார். மேலும் ராமநாதபுரத்தில் எய்ம்ஸ் வகுப்புக்கான மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நியமனம் பற்றியும் விவாதிக்கப்பட்டது எனவும் தெரிவித்தார். மேலும் எய்ம்ஸ் கட்டுமான பணி 33 மாதங்களில் 2 கட்டடங்களாக கட்டப்படும் என திட்டமிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 2026 அக்டோபர் 19ற்குள் அனைத்து விதமான கட்டிடங்களும் கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதனால் எய்ம்ஸ் நீண்ட நாள் கனவு தற்போது 10% பணிகள் முடிந்துள்ளது. இன்னும் 18 மாதங்களில் கண்ணுக்கு தெரியும் கட்டிடமாக எய்ம்ஸ் மாற உள்ளது என தெரிவித்தார்.
மேலும் 18 மாத முடிவில் எய்ம்ஸ் முதல் கட்டிடம் கட்டி முடிக்கப்படும் போது ராமநாதபுரத்தில் பயிலும் 5ஆம் ஆண்டு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மதுரையில் கல்வியை தொடரலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 18 மாசம் முதல் கட்டம் 18 மாசம் அப்புறம் கேப் வந்தா அது கண்டினியூஸா அந்த மாணவர்கள் வந்து அங்க அங்கேயே இருக்காங்க. 18 months அப்புறம் ஃபிக்ஸ் பண்ண ஷிஃப்ட் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் கட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் கட்டமே அவங்கள மாத்திரைக்கு அந்த ஃபர்ஸ்ட் கட்டம். ஃபர்ஸ்ட் கட்டமே 18 மாசம் முடிக்க இவங்க சொல்ற கால்குலேஷன் படி 18 மாசத்துல ஜூன்ல ஆரம்பிச்சு 2024 ஜூன்ல ஆரம்பிச்சு 18 மாசம்னா அடுத்த ஜூன், அதுக்கு அடுத்து ஒரு ஜூன் இல்ல 2025 November 25 started in March, so it will be November 25. நவம்பர் 25ல இங்க கட்டடங்கள் மாத்தி ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வரதுக்காக பிளான் இருக்கு. அங்க வச்சுக்கிறது ஒண்ணு மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கிறோம், அங்க ராம்நாட்ல வச்சிருக்கிறத விட நிர்வாகம் நினைக்கிறது வேகமா அதை கட்டி இங்க மாத்தணும்னு நினைக்கிறாங்க. அவர்கள் வந்து இது டிலே பண்ணணும், அதை அங்கேயே நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் நிர்வாக ரீதியாகவும் அதுல பிரச்சனை இருக்கு. அதனால என்னன்னா மிக விரைவா நீங்க எவ்வளவு வேகமா நினைக்கிறீங்களோ அதை விட வேகமா they also want to complete it. அதான் மெயின் எய்ம். அதான் சரியா இல்ல அது போட்டோ காட்டினாங்க. குழி இதெல்லாம் பேஸ்மெண்ட்டை தோன்றது, அது ஃபவுண்டேஷன் அந்த ஒர்க் நடக்கும். ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 45,000 கன அடியாக அதிகரிப்பதால் அருவியில் குளிக்க தொடர்ந்து 4வது நாளாக தடை நீடிக்கிறது. கர்நாடக அணைகளில் இருந்து உபரி நீர் திறந்து விடப்பட்டுள்ளதால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 45,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க குளிக்க 4வது நாளாக தடை நீடிக்கிறது. மேலும் கர்நாடகா மற்றும் கேரள மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு, வயநாடு உள்ளிட்ட இடங்களில் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதன் காரணமாக கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி அணை தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனை அடுத்து கபினி, கிருஷ்ணராஜசாகர் ஆகிய அணைகளில் இருந்து வினாடிக்கு 76,493 கன அடி உபரி நீர் தமிழகத்திற்கு காவிரி ஆற்றில் இருந்து திறந்து விடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கலுக்கு வரும் நீர்வரத்து 35,000 கன அடியாக வந்து கொண்டிருந்த நிலையில் படிப்படியாக அதிகரித்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 45,000 கன அடியாக அதிகரித்தது. இதனால் மெயின் அருவி, சினி அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. இதனால் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பதால் நடைபாதை மேலே தண்ணீர் தொட்டு செல்கிறது. மேலும் காவிரி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி மாவட்ட நிர்வாகத்தால் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் தடை தொடர்ந்து 4வது நாளாக நீடிக்கிறது. கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கருக்கு வருகின்ற 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் அளித்து உத்தரவிட்டுள்ளது. சொத்து மோசடி வழக்கில் CBCID போலீசாரால் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் மீது பிரகாஷ் அளித்த புகாரின் பேரில் கொலை மிரட்டல், ஆள் கடத்தல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் ஏற்கனவே பதியப்பட்ட வழக்கில் கரூர் மாவட்டம் காவல் நிலைய போலீசார் அவரை கைது செய்தனர். ஏற்கனவே CBCID போலீசார் மூலம் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட MR விஜயபாஸ்கர் 15 நாள் நீதிமன்ற காவலில் உள்ளார். இந்த நிலையில் வாங்கல் காவல் நிலைய வழக்கில் கைது செய்யப்பட்டு கரூர் விரைவு நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட MR விஜயபாஸ்கருக்கு வருகின்ற 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து MR விஜயபாஸ்கர் மீண்டும் திருச்சி மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் கொசப்பேட்டையில் உள்ள ஈவேரா நாகம்மையார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் காணொலி மூலம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் காணொலி மூலம் 14 வகுப்பறை கட்டிடங்களை திறந்தார். இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த், வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட திரளானோர் இவ்விழாவில் பங்கேற்றனர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி குத்துவிளக்கேற்றி வகுப்பறை கட்டிடத்தை துவங்கி வைத்தார்.
பின்னர் ஆட்சியர், பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், மேயர், துணை மேயர் உள்ளிட்டோர் வகுப்பறையினுள் மாணவர் இருக்கையில் அமர்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சியின் வாயிலாக பல்வேறு கட்டடங்களை துவக்க நிகழ்வினை மேற்கொண்டார். இந்நிலையில் திருப்பத்தூர் அடுத்த கதிரிமங்கலம் ஊராட்சி NM கோயில் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப் பள்ளி கூடுதல் வகுப்பறை மற்றும் அங்கன்வாடி உள்ளிட்ட கட்டிடங்களை ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் மற்றும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். அப்போது அங்கன்வாடி கட்டிடத்தை திறந்து வைத்த பின்பு அங்கன்வாடியில் பயிலும் சிறுவர்களை அழைத்து குத்துவிளக்கு ஏற்ற வைத்து அங்கன்வாடியை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இந்த சம்பவம் அனைவரின் மத்தியிலும் பாராட்டுதலை பெற்றது. ராணிப்பேட்டை ஷோலிங்கர் அருள்மிகு ஸ்ரீ கமல விநாயகர் ஆலயத்தில் ஆடி முதல் வெள்ளி முன்னிட்டு மூலவர் சுவாமிக்கு சிறப்பு பூஜை அபிஷேகம் செய்து வெள்ளி கவசம் அணிவித்து மலர் மாலை, அருகம்புல்லால் பல வண்ண மலர்கள் கொண்ட சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து மாவிளக்கு ஏற்றி தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தி வழிபட்டனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் 10க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் மாவட்ட ஆட்சியராக ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று ரத்தினசாமி பொறுப்பேற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி, அரசின் நலத்திட்டங்களை முழு அளவில் செயல்படுத்தவும் மக்களின் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பேன் என்று கூறினார். மாவட்ட ஆட்சியர் அலுவலக அலுவலர்கள் மற்றும் பிற துறை அலுவலர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். வேலூர் கோபாலபுரம் பகுதியை சேர்ந்த இளங்கோ என்பவர் கன்றுக்குட்டி 2 நாட்களாக காணவில்லை என அக்கம் பக்கத்தில் தேடி வந்துள்ளார். இதனிடையே சாலை விரிவாக்கம் காரணமாக முழுவதும் மழை நீர் மற்றும் கால்வாய் நீர் தேங்கி இருந்ததால் வழி தெரியாமல் கன்றுக்குட்டி கால்வாயினுள் இறங்கி சென்று நடுவில் மாட்டிக்கொண்டது. அந்த வழியாக சென்றவர் திடீரென கால்வாய் உள்ளிருந்து சத்தம் கேட்கவே தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் கால்வாயினை உடைத்து கன்றுக்குட்டியை பத்திரமாக மீட்டு உரியவரிடம் ஒப்படைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூர் அருகே தென்னவநல்லூர் கிராமத்தில் 100 நாள் வேலை செய்து கொண்டிருந்த மக்கள் மீது கதண்டுகள் கடித்ததில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். குறிப்பாக பெரும்பாலானவர்கள் முதியவர்களே ஆவர். இதில் சிலர் அங்கேயே மயங்கி விழுந்தனர். பின்னர் அனைவரும் சிகிச்சைக்காக ஜெயங்கொண்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். 15 பெண்கள் உட்பட 20 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 3 பேர் மேல் சிகிச்சைக்காக அரியலூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி அருகே மந்தித்தோப்பு பகுதியில் ரேஷன் அரிசி கடத்தி செல்லப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த லோடு ஆட்டோவை சோதனை செய்த போது அதில் தலா 50 கிலோ எடை கொண்ட 25 மூட்டை ரேஷன் அரிசி இருப்பதும் ரேஷன் அரிசி கடத்தி செல்லப்படுவதும் தெரியவந்தது. இதையடுத்து ரேஷன் அரிசியை கடத்தி சென்ற பால்ராஜ் என்பவரை கைது செய்து கடத்தி செல்லப்பட்ட ரேஷன் அரிசி மூட்டைகள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய வேன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். கரூரில் 53ஆம் ஆண்டு வைர பெருமாள் நினைவு புறா போட்டி பந்தயம் நடைபெற்றது. இப்போட்டி சாதா புறா, கர்ணபுறா ஆகிய 2 பிரிவுகளில் நடைபெறுகிறது. சாதா புறா போட்டி தொடங்கியதும் 16 புறாக்கள் உரிமையாளர்கள் கலந்து கொண்டு புறாக்களை பறக்கவிட்டனர். இப்போட்டியை முன்னாள் மாமன்ற உறுப்பினர் மற்றும் குழுவின் மூத்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த சாதா புறா போட்டி 3 நாட்கள் நடைபெறும். மேலும் சாதா புறா ஒரு நாள் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 6 மணி நேரம் பறக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளுடன் போட்டி நடைபெற்றது. வரும் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி கர்ணபுறா போட்டி நடைபெற உள்ளது. இந்த 2 புறா போட்டிகளிலும் வெற்றி பெறுபவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட உள்ளது. எனது தந்தையும் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினருமான அமரர் இரா வைரபெருமாள் அவர்களுடைய 53ஆம் ஆண்டு சாதா புறா போட்டி தொடர் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த புறா போட்டி 3 நாட்கள் நடைபெறும். இன்றைய சாதா புறா போட்டி ஒரு சாதா புறா ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் பறக்க வேண்டும். 7 மணி நேரம் 6 மணி நேரம் பறக்க வேண்டும். பறந்து சரியான குறிப்பிட்ட இடத்தில் அமர வேண்டும். அப்படி அமரக்கூடிய புறாக்களில் அதிகமாக 3 நாட்களில் எந்த புறா பறக்கின்றதோ அந்த 3 நாட்களிலும் மொத்தமாக கூட்டப்பட்டு அதில் அதிகமான பறந்த புறாக்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். இதுபோன்று அடுத்த போட்டியாக முதல் போட்டியில் சாதா புறா போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்த போட்டியாக
கர்ணப்புறா போட்டி நடைபெற இருக்கிறது. அந்த போட்டியும் 3 நாட்கள் நடைபெறும். அந்த போட்டியில் தினமும் கர்ணப்புறாக்கள் தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையாக அடிக்க வேண்டும். அடித்து சரியான இடத்துல அமர வேண்டும். இந்த போட்டியை சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்திருக்கின்ற எங்களது புறா கமிட்டியின் உறுப்பினர்களுக்கும், கரூர் புறா போட்டி பங்கு பெறுகின்ற அனைத்து புறா குண்டு கலைஞர்களுக்கும் மற்றும் ஈரோடிலிருந்து இந்த போட்டியினை துவக்க வந்திருக்கின்ற மரியாதை அண்ணன் அப்பன் ஈரோடு கந்தசாமி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வருகை புரிந்திருக்கின்ற புறா கலைஞர் அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு வருடந்தோறும் இந்த எழுச்சி மிகுந்த 50 திருவண்ணாமலை அருகே பழமை வாய்ந்த ஸ்ரீ வேம்புலி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் முதல் வெள்ளியை முன்னிட்டு ஆடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று கூழ் வார்க்கும் விழா நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மலர்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டு புஷ்ப பல்லக்கு வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் விரதம் இருந்து உலக அமைதிக்காகவும் சுமங்கலி பாக்கியம் மற்றும் ஆயுள் அதிகரிக்க வேண்டி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஒரே நேரத்தில் பெண்கள் அனைவரும் விளக்கு பூஜை செய்து வழிபட்டனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த கோரி மயிலாடுதுறையில் அக்கட்சியினர் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு மாவட்ட தலைவர் மதியழகன் தலைமை வகித்தார். இதில் பகுஜன் சமாஜ் கட்சியினர் மட்டுமின்றி நீல புலிகள் இயக்கம், பீம் தேச கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாம் மக்கள் இயக்கம் உள்ளிட்ட கட்சி மற்றும் அமைப்பினர் கலந்து கொண்டு பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சம்பவத்தில் தொடர்புடைய உண்மை குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் எனவும், இந்த கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் எனவும், தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தூத்துக்குடி அருகே ஈராச்சி கிராமத்தில் அங்கன்வாடி மையம் கட்டப்பட உள்ளது. இதற்காக முதலில் ஒரு இடம் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற இருந்த நிலையில் தற்போது ஊருக்கு வெளியே கட்டுவதற்கு முடிவு செய்து பணிகள் தொடங்கியுள்ளது. மேலும் ஊருக்கு வெளியே அமைக்கப்பட்டால் குழந்தைகள் செல்வதற்கு சிரமம் ஏற்படுவது மட்டுமின்றி பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஏற்படும் என்றும், அப்பகுதியில் மின்சார டிரான்ஸ்பார்மர், கிணறு அருகில் இருக்கும் சூழ்நிலையில் அக்கட்டிடம் அமைப்பது பாதுகாப்பாக இருக்காது என்றும், மேலும் நடைபாதையில் கட்டிட பணிகளுக்காக குழி தோண்டியுள்ளதால் மக்கள் செல்ல முடியாத நிலை இருப்பது மட்டுமின்றி அப்பகுதியில் உள்ள கோவிலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே குழந்தைகளின் பாதுகாப்பு நலன் கருதி ஊருக்குள் உள்ள இடத்தில் அங்கன்வாடி கட்டிடம் அமைக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தினை முற்றுகையிட்டனர். மேலும் தங்களது கோரிக்கை மனுவினையும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வழங்கினர். திருப்பத்தூர் கன்னிகாபுரம் பகுதியில் காலனி மற்றும் தோல் தொழில் வர்த்தகம் செய்வதற்கான வர்த்தக மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வர்த்தக மையத்தில் 10க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வந்த நிலையில் திடீரென 3வது தளத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஏசியில் ஏற்பட்ட மின் கசிவினால் தீ விபத்து ஏற்பட்டு தீ பற்றி எரிந்ததால் அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். மேலும் தீயணைப்பு துறை மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததன் பெயரில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இருந்த போதிலும் தீ பரவி அறையில் இருந்த சுமார் 2 லட்சம் மதிப்பிலான ஏசி மற்றும் முக்கிய ஆவணங்கள் எரிந்தும் கண்ணாடிகள் உடைந்தும் சேதமானது. மேலும் தீயணைப்பு துறையினர் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்ததால் பேராபத்து தவிர்க்கப்பட்டது. இந்த தீ விபத்து காரணமாக காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். திருவண்ணாமலையில் 14 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள கிரிவல பாதையில் பௌர்ணமி தினத்தன்றி மட்டுமின்றி தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருகின்றனர். இந்த கிரிவல பாதையில் அதிகாரிகள் யாரையும் அழைத்து செல்லாமல் தனியாக சென்ற ஆட்சியர் கிரிவலம் வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், கழிப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் சரியான முறையில் செய்து தரப்படுகிறதா என ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பயணிகள் மட்டுமின்றி பக்தர்கள் பயன்படுத்தக்கூடிய கட்டண கழிவறை சுகாதாரமற்ற முறையில் பணம் சம்பாதிப்பதையே நோக்கமாக கொண்டும் முறையாக டோக்கன் வழங்காமல் செயல்படுவதையும் ஆங்காங்கே கழிவுநீர் தேங்கி இருப்பதை கண்டும் அதிர்ந்த ஆட்சியர் உடனடியாக கட்டண கழிப்பிட ஒப்பந்தத்தை ரத்து செய்ய பரிந்துரைத்தார். மாவட்ட ஆட்சியரின் இந்த திடீர் ஆய்வால் அரசு அதிகாரிகள் கலக்கத்தில் உள்ளனர். நகர மத்திய பேருந்து நிலையத்தில் பரபரப்பு நிலவியது. அரியலூர் மாவட்ட சுகாதார அலுவலகம் முன்பு மாவட்ட பொது சுகாதாரத்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தலைவர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர்கள், சுகாதார ஆய்வாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 33வது ஒலிம்பிக்ஸ் திருவிழா நடைபெற உள்ள நிலையில் 206 நாடுகளை சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் அதில் பங்கேற்க உள்ளனர். உலகின் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவான பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் இன்னும் 6 நாட்களில் தொடங்க உள்ள நிலையில் பல்வேறு நாடுகளில் இருந்து வீரர் வீராங்கனைகள் ஒலிம்பிக்ஸ் கிராமத்தில் குவிய தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் 33வது ஒலிம்பிக்ஸ் திருவிழா பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வரும் 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்க 206 நாடுகளை சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் வர உள்ளனர். அதன்படி பல்வேறு நாடுகளில் இருந்து ஒலிம்பிக்ஸ் திருவிழாவில் பங்கேற்பதற்காக வீரர்கள் பாரிஸ் நகரில் குவிய தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் அங்குள்ள ஒலிம்பிக்ஸ் கிராமத்தில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, ஜப்பான், உருகுவே உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த தடகள வீரர் வீராங்கனைகள் முதல் ஆளாக வந்து சேர்ந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஒலிம்பிக்ஸ் கிராமம் மற்றும் அங்கு செய்து தரப்பட்டுள்ள வசதிகளை பார்வையிட மிகுந்த ஆர்வத்துடன் காத்திருப்பதாக வீரர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் திருவிழாவில் இந்தியா சார்பில் தடகளம், பேட்மிண்டன், குத்து சண்டை, வில்வித்தை என 16 வகையான போட்டிகளில் 117 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர். இந்நிலையில் பாரிஸ் முழுவதும் வரலாறு காணாத பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கிடையே பாரிஸ் நகரை ஒட்டிய கிராமத்தில் 45,000 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இது மட்டுமல்லாது 18,000 ராணுவ வீரர்கள் மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 40 நாடுகளை சேர்ந்த 1,750 பாதுகாப்பு படையினரும் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. வங்கதேசத்தில் போராட்டக்காரர்களின் வன்முறை தீவிரமடைந்து வரும் நிலையில் அங்குள்ள அரசு தொலைக்காட்சி தலைமையகத்துக்கு தீ வைத்து எரிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வாய்ப்புகளில் 30% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இதில் முறைகேடு நடப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் உள்ளன. மேலும் இது தொடர்பாக டாக்கா ஹைகோர்ட்டில் வழக்கு ஒன்றும் தொடரப்பட்டது. இதனிடையே இவ்வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இடஒதுக்கீட்டை ரத்து செய்து தீர்ப்பு வழங்கியது. ஆதலால் இந்த தீர்ப்பை எதிர்த்து அரசு தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. அப்போது ஹைகோர்ட்டின் தீர்ப்புக்கு சுப்ரீம் கோர்ட் தடை விதித்தது. இதனை அடுத்து வங்கதேசம் முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களில் உள்ள மாணவர்கள் ஒதுக்கீட்டு முறையில் சீர்திருத்தம் கோரி வருகின்றனர். மேலும் தாங்கள் எந்த அரசியல் கட்சிகளையும் சேர்ந்தவர்கள் இல்லை என்றும் அனைவருக்கும் நியாயமான தகுதி அடிப்படையில் வேலை கிடைக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். இதற்கிடையில் டாக்காவில் உள்ள ஜஹாங்கீர் நகர் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் போராட்டத்தில் குதித்தனர். அதே சமயம் ஆளும் கட்சியின் மாணவர் பிரிவினர் இந்த போராட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வன்முறை ஏற்பட்டதில் 15 போலீசார் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து அந்த பல்கலைக்கழகம் கால வரையின்றி மூடப்பட்டது. இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 6 மாணவர்கள் உயிரிழந்தனர். இதனால் பாதுகாப்பு கருதி ஜஹாங்கீர் நகர் பல்கலைக்கழகத்தில் ஏராளமான போலீசார் மற்றும் ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அங்குள்ள மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளது. இணையதள சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளது. போராட்டக்காரர்கள் அரசு தொலைக்காட்சி தலைமையகத்தை தீ வைத்து எரித்தனர். இதனால் அங்கு பணியில் இருந்த ஊழியர்கள் வெளியே ஓடி வந்தனர். மேலும் தொலைக்காட்சி தலைமையகத்துக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களுக்கு தீ வைத்தனர். இதில் ஏராளமான வாகனங்கள் தீக்கிரையாகின. தகவல் அறிந்து தீயணைப்பு படை வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். அப்பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். போராட்டக்காரர்களை கலைந்து செல்லும்படி போலீசார் அறிவுறுத்தினர். இந்த வன்முறையில் இதுவரை 32 பேர் பலியாகி உள்ளனர். மேலும் ஆயிரக்கணக்கானோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டுவர போலீசாருக்கு அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. அதே நேரத்தில் போராட்டக்காரர்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக உள்ளது என்று அறிவித்துள்ளது. ஆனால் அதற்கு போராட்டக்காரர்கள் மறுத்துள்ளனர். இதனால் பரபரப்பு அதிகரித்துள்ளது. இந்நிலையில் டாக்காவில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்ட அறிக்கையில் நாட்டில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு வங்காளதேசத்தில் உள்ள இந்திய சமூகத்தினர் மற்றும் மாணவர்கள் தங்கள் வளாகத்தை விட்டு வெளியே செல்வதை குறைக்கவும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்படுகிறது என குறிப்பிட்டிருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அம்மா உணவகங்களை சீரமைக்க ரூபாய் 21 கோடி ஒதுக்கீடு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. சர்வர் கோளாறால் மைக்ரோசாப்ட் மென்பொருள் முடக்கம், சிக்கலுக்கு தீர்வு காணும் முயற்சி தொடர்வதாக ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம். யுபிஎஸ்சி முதல் நிலை தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு ரூபாய் 25,000 ஊக்கத்தொகை, தமிழக அரசு அறிவிப்பு. விண்டோஸ் பாதிப்பு எதிரொலி, சென்னையில் விமான சேவைகள் பாதிப்பு.
நீலகிரி மாவட்டத்தில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.